நான் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப தவறான சம்பவம். இதை வன்மையாக கண்டிக்கிறேன். இது ஒரு கலாச்சார சீரழிவு. இது ஒரு காரணம். இதை பல இடத்துல பார்க்குறோம். அது இளைஞர்கள் கஞ்சாவின் அடிப்படையில் மட்டும் பண்றாங்களா, இல்லைன்னா ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்றாங்களா என்று தெரியல எனக்கு. ஆனா எந்த காரணத்துக்காக பண்ணியிருந்தாலும் இதை வன்மையாக கண்டிக்கிறேன். இது ஒரு டீஜெனரேட் சப்கல்ச்சர் உருவாகி கொண்டிருக்கிறது. இது முதல் சம்பவம் கிடையாது. இது வடநாட்டில இருந்து பிழைப்புக்காக வந்தவர் மீது மட்டும் தாக்கப்பட்டார்கள். இது ஒரே சம்பவம்னு பார்க்க முடியாது. பல இடத்துல குறிப்பாக ரயில்ல, பஸ்ல எல்லாமே மற்றவங்களை எல்லாம் தொந்தரவுப்படுத்துறாங்க. பள்ளிக்கூடத்துல கூட நான் சில சம்பவங்கள் பார்த்திருக்கேன். வாத்தியார்களையே மிரட்டுற அளவுக்கெல்லாம் சிலர் நடந்து கொள்கிறார்கள். இது ஒரு சமுதாய சீர்கேடாக தான் நான் பார்க்கிறேன். இதை என்னை பொறுத்த வரைக்கும் ஒடுக்க வேண்டும், அடக்க வேண்டும். அதே வேளையில கவுன்சிலிங், ரீஹாபிலிட்டேஷனும் பண்ண வேண்டும். அதனால இதை ஏதோ ஒரு ஒன் ஆஃப் இன்சிடென்ட் இந்த மாதிரி நடக்கலை அப்படின்லாம் சொல்ல முடியாது. இதில் இந்த மாதிரி பல சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் என்னை நான் மீண்டும் மீண்டும் சொல்வது இதுதான். காவல்துறை இன்னும் தங்களுடைய பலத்தை காட்ட வேண்டும். ரோந்து பணிகளை அதிகப்படுத்த வேண்டும். சந்தேக பேர்வழிகளை அவர் ஸ்டேஷனில் கொண்டு போய் விசாரிக்க வேண்டும். அவர்கிட்டருந்து விசாரணை பண்ணி அவங்களுடைய ஆன்டிசிடென்ட்ஸை விசாரிக்கணும். ஏதாவது நோன் ரவுடிஸ் ஒரு ஏரியாவில் தெரிந்த ரவுடிகள், கூண்டர்கள் இருந்தார்கள் என்றால் அவர்களை வாரம் ஒரு 3 முறையாவது ஸ்டேஷனில் கழுத்து போட வைக்கணும். கொஞ்சம் டஃப்பாக போலீஸ் நடந்துக்கணுன்றான் என்னுடைய கருத்து. நியாயமாகவும் டஃப்பாகவும் கடுமையாகவும் நடந்து கொள்ள வேண்டும். நடந்து கொண்டால்தான் மக்களுக்கு மீண்டும் காவல்துறை மீது ஒரு நம்பிக்கை வரும்.